பொதுவா முருகனுக்கு விரதம் இருக்கும்போது ரெண்டு விதமா விரதம் இருப்பாங்க. ஒண்ணு மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறது, இன்னொன்னு காப்பு கட்டி விரதம் இருக்கிறது. இதுல ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தின் போது காப்பு கட்டி நம்ம விரதம் இருப்போம். அதே மாதிரி தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி நேரங்கள்ல நாம மாலை அணிஞ்சு விரதம் இருப்போம். 48 நாள் 41 நாள் விரதம் இருந்து பழனி முருகனுக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருந்து தங்களுடைய ஊர்கள்ல இருந்து பாத யாத்திரையா பழனிக்கு போவாங்க. இதுல நிறைய பெண்களுக்கும் இந்த மாதிரி மாலை போட்டு விரதம் இருந்து பழனிக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா எத்தனை நாட்களுக்கு நம்ம மாலை போட்டு போகலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். மாதவிடாய் முற்றிலும் நின்னவங்க 48 நாள் மாலை போடலாம். ஆனா மத்த பெண்களுக்கு இடையில மாதவிடாய் வர்றதுனால தொடர்ந்து மாலை போட்டு விரதம் இருக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மாதவிடாய் முடிஞ்சு 5வது நாள்ல மாலை அணிஞ்சு விரதத்தை துவங்கலாம். மனதளவுல எப்ப வேணாலும் முருகருக்கு விரதத்தை துவங்கலாம். ஆனா மாலை போடுறது மட்டும் இந்த மாதவிடாய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா மாலைக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு. அதை நம்ம போட்டு திரும்ப கழட்டி திரும்ப போடுறதுங்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே சமயம் மாதவிடாய் இருக்கும் போதும் அந்த மாலையை நாம அணிஞ்சிருக்க கூடாது. அதனால நீங்க எத்தனை நாட்கள் வேணும்னாலும் விரதம் இருக்கலாம். ஆனா மாலை மட்டும் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க.